ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் டெட் 2026ஓட இவிஎஸ் பேப்பர் ஒன்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். பிஃபோர் தட் நம்ம என்னன்னா, நம்மளோட அகாடமியில பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 8ல இருந்து நம்மளோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. மோர் தென் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கிளியர் பண்ணிருக்காங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 7070701005 இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் 7070701009 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு செஷனுக்குள்ள போலாம். செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டஃபா அப்படின்னா கிடையாது, ரொம்ப ஈஸியா அப்படின்னா கிடையாது. சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருந்தது. எந்தெந்த ஏரியால இருந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் கவர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் 4th to 10th வரைக்கும் பேப்பர் 1 அப்படிங்கறதுனால 4th இருந்தே உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நம்ம அகாடமில 1 to 5th சயின்ஸ், இவிஎஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் போயிருந்தோம், ஒரு 3 கிளாஸ் போயிருந்தோம். நம்மளோட பயணிச்சவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்றாகவும் மற்றொரு வாக்கியம் காரணமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று: பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பதை காடு அழிப்பு என்கின்றோம். காரணம்: பல்வேறு தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களின் அழிவிற்கும் காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளது. Given below are two statements. One is labeled as assertion and the other one is labeled as reason. Assertion: destruction of forests in order to make the land available for different uses is known as deforestation. Reason: it has also resulted in the extinct of several species of animals and plants. இப்போ இதுல என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, காடுகளை வேளாண்மை, தொழில் நகரமயமாக்கல் மற்றும் பிற தேவைகளுக்காக அழிப்பது காடழிப்பு எனப்படும். காடுகள் அழிக்கப்படுவதால் உயிரினங்களின் இயற்கை வாழ்விடங்கள் அழிந்து பல தாவர மற்றும் விலங்கு இனங்கள் அழியும் நிலை ஏற்படுகிறது. எனவே காரணம் ஆர் சரியானது. மேலும் காடழிப்பின் முக்கிய விளைவுகளில் ஒன்றை விளக்குவதால் அது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து காடுகளை வந்து தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், அது போக கட்டிடங்கள், ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி செய்யறதுக்காக அழிச்சிடுறோம். அதனால கம்பல்சரி அங்க இருக்கிற உயிரினங்களோட வாழ்விடங்கள் அழிஞ்சிரும். அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு வேற இடம் இல்லாததுனால அவங்களோட வாழ்விடம் பாதிக்கப்பட்டு அவங்களோட அந்த இனமே அழியிற சூழ்நிலைக்கு போயிரும் அப்படிங்கறதுதான் கரெக்ட். சோ அதனால காரணம் மற்றும் கூற்று இரண்டுமே சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. Deforestation is the clearing of forests to make land available for agriculture, industries, urbanization and other human activities. As forests are destroyed, natural habits are lost, leading to the decline and extinction of many plant and animal species. Therefore, reason is correct and explanation one of the major consequence of deforestation, making it the correct explanation of assertion A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த கூற்றை வந்து காரணம் கரெக்டா தான் சொல்லுது. அந்த காடுகள் அழிப்பு வந்து உயிரினங்கள் இறக்கறதுக்கு ஒரு காரணம் தான் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்த கேள்வி: உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? ஜலகண்டேஸ்வரர் கோவில், ஆதிநாதர் கோவில், ராமநாத சுவாமி கோவில், வரதராஜ பெருமாள் கோவில். Which temple has the longest set of corridors in the world? Jalakandeswarar temple, Adinatha temple, ராமநாத சுவாமி டெம்பிள் அண்ட் வரதராஜ பெருமாள் டெம்பிள். இதுல உலகிலேயே மிகவும் நீளமான பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? எந்த கோவில்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமநாத சுவாமி கோவில். ராமேஸ்வரத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த கோவில் தான்.
அதுல போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 27 தீர்த்த கிணறுகள் இருக்கும். அதுல எல்லாம் நம்ம குளிச்சுட்டு அந்த பிரகாரத்தை சுத்தி வந்து உள்ள போறக்கே இட் டுக் லாங் டைம். அதனாலதான் அந்த பிரகாரம் பெரிய பிரகாரம் கொண்ட கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோவில். அப்ப மற்ற கோவில்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விளக்கத்துக்கு வந்துடலாம். ராமநாத சுவாமி கோவில் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவில் உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட உலக புகழ்பெற்ற தலமாகும். ராமநாத சுவாமி டெம்பிள் located in ராமேஸ்வரம், தமிழ்நாடு possesses the longest temple corridor system in the world among all Hindu temples. உலகில் இருக்கிற ஹிந்து கோவில்களை மிக நீளமான காரிடார் கொண்ட டெம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி டெம்பிள். வாட் அபவுட் அதர் டெம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயில் கிபி 1053 சோழர்களால் கட்டப்பட்ட விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து ஆலயமாகும். இது ஆழ்வார் புனிதர்களால் போற்றப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். அப்ப வரதராஜ பெருமாள் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்குள்ளேயே இருக்கிற ஒரு டெம்பிள். இது வந்து நம்மளோட 4th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. வேலூர் கோட்டைக்குள் புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில் தேவாலயம், மசூதி, அருங்காட்சியகம் மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ளன. ஆதிநாதர் திருக்கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது 108 வைவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆழ்வார் திருநகரில் அமைந்துள்ளது. இங்கதான் நம்மாழ்வார் அவதரித்த தலம் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் வித் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. லிஸ்ட்ல 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டேஸ்க்கான என்ன செலிப்ரேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 2 நமக்கு நல்லா தெரியும், காந்தி பிறந்த தினம். மார்ச் 22னா தெரியும், உலக தண்ணீர் தினம்னு பார்த்திருக்கோம். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். மே 1 பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினம். அப்ப ஆன்சர் என்ன பாத்திரலாங்களா? ஆப்ஷன் ஏ அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். ஏக்கு 4, பி பிக்கு 3. 3ல என்ன இருக்கு? உலக தண்ணீர் தினம். நவம்பர் 1 எப்போ? உள்ளாட்சி தினம். மே 1 வந்து உழைப்பாளர் தினம். இதுல உங்களுக்கு ஈஸியா வந்து 2 மேட்ச் பண்ணிடலாம். காந்தி பிறந்த தினமும் உழைப்பாளர் தினமும் மேட்ச் பண்ணிடலாம். இந்த 2ஐயும் மேட்ச் பண்ணீங்களாவே ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 4 ஏக்கு 4 டிக்கு 1 இருக்கிற ஆன்சர் வந்து 1 தான் இருந்துச்சு. அப்ப நமக்கு ஈஸியா ஆன்சர் போட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் பாக்குறப்ப நமக்கு ஏதோ 2 ஆர் 1 தெரிஞ்சிருந்தா கூட நம்மளால ஈஸியா ஆன்சரை போட்டுற முடியும். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள பதங்களில் எது சரியான இணையை பெற்றுள்ளது? ஆஞ்சியோஸ்பெர்ம் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. ஜிம்னோஸ்பெர்ம் விதைகள் கனிகளால் சூழப்பட்டிருக்காது. ரிக்ஸியா பூக்கும் தாவரம். விக்டோரியா அமேசோனிகா வறண்ட நில தாவரம். Which of the following options is correctly paired? Angiosperm leaves grow up to 3 meters across. Gymnosperm seeds are not enclosed within fruit. Rixia flowering plant. Victoria amazonica xerophyte. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிறது இலைகள் 3 மீட்டர் வளரக்கூடியது கிடையாது. ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா விதைகள் கனிகளால் சூழப்பட்டிருக்காது அப்படிங்கிறது கரெக்டான விடை. ரிக்ஷியா பூக்கும் தாவரம் கிடையாது. இட் இஸ் நான் ஃபிளவரிங் பிளான்ட். ரிக்ஷியா அப்படிங்கிறது நான் ஃபிளவரிங் பிளான்ட். விக்டோரியா அமேசோனிகா அப்படிங்கிறது தான் இலைகள் 3 மீட்டர் வளரக்கூடிய ஒரு வாட்டர் லில்லி மாதிரி இருக்கும். நமக்கு 6th or 7thல பாக்ஸ் பேக்ல இதை கொடுத்துருப்பாங்க. இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. ஒரு 50 kg அடல்ட்ட கூட அதனால தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப விக்டோரியா அமேசோனிகா அப்படிங்கிறது இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது அப்படின்னு சொல்றப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி ரெண்டுமே ராங். ஸோ அடுத்தது என்ன இருக்கு?
பி அண்ட் சி தான் இருக்கு. ரிச்சியா அப்படிங்கிறது நான் ஃபிளவரிங் பிளான்ட். இது வந்து ராங் ஒன். அப்ப ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கறதா கரெக்ட். சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு வித் ஃப்ரூட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜிம்னோஸ்பெர்ம் விதைகள் கனிகளால் சூழப்பட்டிருக்காது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஜிம்னோஸ்பெர்ம் திறந்த விதை தாவரங்கள். கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஜிம்னோஸ்பெர்ம் திறந்த விதை தாவரங்கள் ஆகும். சூளானது சூற்பையால் சூழப்பட்டிருப்பது இல்லை. ஜிம்னோஸ்பெர்மின் வாழ்க்கை சுழற்சியில் ஸ்போரோஃபைட் மற்றும் கேமிட்டோஃபைட் என 2 நிலைகள் காணப்படுகின்றன. தாவர உடலத்தில் ஸ்போரோஃபைட் ஓங்குதன்மை உடையது. இது வேர், தண்டு, இலை என வேறுபட்டுள்ளது. இவற்றில் நன்கு வளர்ச்சியடைந்த சைலம், புளோயம் போன்ற கடத்தும் திசுக்கள் உள்ளன. நம்ம ஒரு லெவல்ல இருந்து வந்திருப்போம். சைலம் அண்ட் புளோயம் இருந்திருக்காது, ஜஸ்ட் பைப்பு மாதிரி மட்டும் இருக்கும். அடுத்து ஜிம்னோஸ்பெர்ம்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து இந்த கடத்தும் திசுக்கள் சைலம் அண்ட் புளோயம் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீரை கடத்தக்கூடிய திசுவானது சக்கீடுகள் ஆகும். உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய திசுவானது சல்லடை செல்களாகும். ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஸ்போர்கள் கூம்பு வடிவ வித்தகத்தினுள் உருவாகின்றன. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விதை வந்து திறந்து மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேல ஒரு கனி இருக்காது. இததான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஜிம்னோஸ்பெர்ம்களின் விதைகள் கனிகளை கொண்டு இருக்காது அப்படிங்கிறது. அந்த ஸ்போர்கள் எப்படி இருக்கும்னா கூம்பு வடிவத்துல இருக்கிற வித்தகத்தினில் மட்டும் உருவாகும்னு சொல்றாங்க. அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூடிய விதை தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னும் சொல்லானது ஆஞ்சியோ மற்றும் ஸ்பெர்மா என்னும் 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். ஆஞ்சியோ என்பதன் பொருள் பெட்டி அல்லது மூடிய பெட்டி. அப்ப இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் மூடிய விதை தாவரம்னு வந்துடும். பட் அங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இலைகள் 3 விட்டம் வரை வளரக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எல்லாமே இருக்கும். சிறு செடிகள், இந்த புதர் செடி, செம்பருத்தி செடி, கத்தரி செடி, இந்த மாதிரி எல்லா செடிகளும் இருக்கும். ஸோ அதனுடைய இலைகளுக்கு வந்து இவ்வளவுதான் அளவுன்னு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்றாகவும் மற்றொரு வாக்கியம் காரணமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று பாத்தீங்கன்னா முட்டை மற்றும் அரிசி கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளானது மிருதுவாகிறது. காரணம், பொதுவாக அனைத்து உணவுப் பொருள்களையும் நம்மால் பச்சையாக உண்ண முடியாது. Assertion: egg and rice are cooked by immersing in boiling water so that it becomes soft. Reason: mostly we cannot eat all the food items in raw form. In the light of the above statements, choose the most appropriate answer from the options given below. என்ன கொடுத்திருக்காங்க? எக் அண்ட் ரைஸ் ஆர் குக்டு பை இமர்சிங் இன் பாய்லிங் வாட்டர். நம்ம வந்து கொதிக்கிற வாட்டர்ல தான் குக் பண்ணணும், அதனால அது வந்து சாஃப்ட் ஆகும்னு சொல்றாங்க. ரீசன் என்ன? மோஸ்ட்லி வி கேனாட் ஈட் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ் இன் ரா ஃபார்ம். எல்லா ஃபுட்டையும் வந்து நம்ம பச்சையா சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அப்ப இது உண்மைதானே? நம்ம வந்து கரெக்டா அதை சாஃப்டன் பண்ணணும். அரிசியை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், அது சாஃப்ட் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி பாய்லிங் வாட்டர்ல போட்டுதான் ஆகணும். அதே போலதான் நம்ம அரிசியை ராவா சாப்பிட முடியாது. சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மீட்டை பச்சையா சாப்பிட முடியாது. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆறானது ஏவிற்கான சரியான விளக்கம். அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கறதா இந்த கேள்விக்கான பதில். முட்டை போன்ற கடினமான உணவுப் பொருள்களை உண்ணும் பதத்திற்கு மாற்றவும் எளிதில் செரிமானம் அடைய செய்யவும் கொதிக்கும் நீரில் வேக வைப்பது அவசியமாகிறது. ஏனெனில் பெரும்பாலான உணவுப் பொருட்களை நம்மால் பச்சையாக அப்படியே உட்கொள்ள முடியாது என்பதால் அவற்றை சமைக்க வேண்டி உள்ளது. குக்கிங் மெத்தட்ஸ் லைக் பாயிலிங் ஆர் நெசசரி டு மேக் ஹார்ட் food ingredients like raw rice and eggs soft, digestible and safe to consume. This is essential because human biology prevents us from comfortably eating or digesting most foundational food groups in their raw form. அதுதான் சரியான விடை. அதாவது நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிடுற பதத்துக்கு மாற்றணும் அப்படின்னா, எளிதில் அது டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா சிலதை வந்து நம்ம வேக வைக்க வேண்டியது அவசியமாகிறது.
மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ் நம்மனால அப்படியே பச்சையா சாப்பிட முடியாது. சோ அவங்க கொடுத்திருக்கிற கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்டது. எங்க தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பெங்களூரு, கொல்கத்தா, மும்பை, புதுடெல்லி. The first metro rail service started in Bangalore, Kolkata, Mumbai and New Delhi. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா அப்படிங்கறதுதான் சரியான விடையா இருக்கும். எப்ப இந்த மெட்ரோ சேவை வந்து தொடங்கியிருப்பாங்க? சென்னையில எல்லாம் இப்ப ரீசெண்டா தான் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க. பட் கொல்கத்தால பாத்தீங்கன்னா லாங் பேக் 1984லயே வந்து தொடங்கிட்டாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், beginning commercial operations in the year 1984. இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த 1984ஆம் ஆண்டு முதலாக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டனுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி அப்படிங்கறதுதான் கரெக்ட். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. லிஸ்ட்ல 1ல இருக்கிற டாபிக்கு எந்த இயர் மேட்ச் ஆகுது அப்படிங்கறதான் கேள்வி. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக அபிவிருத்தி திட்டம். தேசிய நீட்டிப்பு சேவை, நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத் ஆக்ட், மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். ரிஃபார்ம் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள். எந்தெந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சமூக அபிவிருத்தி திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1952ல கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய நீட்டிப்பு சேவை எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1953ல. மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1915ல. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் கொண்டு வந்த இயர் 1957. ஸோ ஆப்ஷன் பி. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. இதுதான் வந்து நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வாக்கியம் கூற்றாகவும் மற்றொரு வாக்கியம் காரணமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று, சமச்சீர் உணவு அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளையும் போதிய அளவில் கொண்டுள்ளது. காரணம், சமச்சீர் உணவு சரியான வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கூட பாயில் பண்ணி சாப்பிடணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சமச்சீர் உணவு, எஸ், பேலன்ஸ்டு டயட் வந்து நமக்கு எல்லா சத்துக்களையும் நமக்கு கொடுத்துரும். அது போக சமச்சீர் உணவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சரியான வளர்ச்சி, போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது சரி. ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ரெண்டுமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் தான். Given below are 2 statements. One is labeled as assertion and other one labeled as reason. Assertion, balanced diet contains adequate amount of all the necessary nutrients. Reason, balanced diet helps in proper growth, physical and mental health. In the light of the above statements, choose the most appropriate answer from the option given அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So which is the correct answer பாத்தீங்கன்னா கூற்று ஏ மற்றும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் சொல்லியிருக்காங்க. உண்மைதான், நம்ம பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஷுட் பி குட். ஒரு சமச்சீர் உணவு உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் சரியான அளவில் கொண்டுள்ளது. இது உடலின் முறையான வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநலத்திற்கு நேரடியாக உதவுகிறது. A balanced diet contains all the necessary nutrients and in the right proportions, which are vital for the body's proper growth, physical development and mental health. Yes, physical health and mental health ரெண்டுக்குமே and பாடியோட growthக்குமே எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ட் டயட். ஸோ ஈஸியா ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கு. இது 1 to 5th ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேசியா ஆகும். கூற்று 2, இந்தோனேசியாவில் உள்ள
மலைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேசியாவா? இது ஒரு பாக்ஸ் ஃபேக்ட். எஸ், இதுதான் உலகின் மிகப்பெரிய மலர் எதுன்னு பாத்தீங்கன்னா ரஃப்லேசியா தான் சொல்றாங்க. இது இந்தோனேசிய மலைக்காடுகள்ல இருக்கா? எஸ், அங்கதான் இருக்கு. The largest flower in the world is Rafflesia. This rare flower is found in the rainforest of Indonesia. கூற்று 1 மற்றும் கூற்று 2ம் சரி. இந்தோனேஷியாவில் இருக்கிற மலைக்காடுகள்ல இருக்கிற ரஃப்லேசியா அப்படிங்கிற இந்த மலர் தான் உலகிலேயே உள்ள மிகப்பெரிய மலர்னு சொல்றாங்க. இதுவும் நமக்கு பாக்ஸ் ஃபேக்ட். 6th to 8th தான் இது கேட்டிருக்காங்க. உலகின் மிக பெரிய தனித்த மலராக ரஃப்லேசியா அறியப்படுகிறது. இந்த அரிய வகை ஒட்டுண்ணி தாவரம் இந்தோனேசியாவின் வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படுகிறது. இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம் சொல்றாங்க. இதுல ஃபிளவர்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும். Rafflesia is globally recognized as the largest individual flower on earth. It is a rare parasitic plant native to the tropical rainforest of Southeast Asia, particularly Indonesia. Southeast Asia, அதாவது இந்தோனேஷியாவில் இருக்கிற வெப்பமண்டல மலைக்காடுகள் இருக்கிற ரஃப்லேசியா அப்படிங்கிற மலர் தான் உலகின் மிகப்பெரிய தனித்த மலராக அறியப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கூட மேட்ச் பண்ணணும். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மலர் லெஃப்ட் சைடு வந்து சீசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு என்னென்ன மலர்னு கொடுத்துருக்காங்க. என்ன சீசனுக்கு என்ன மலர் வரும் அப்படிங்கறதா இந்த கேள்வியோட மோட்டோ. அப்போ ஃபர்ஸ்ட், flower that blooms in summer, flower that blooms in autumn, flower that blooms in winter, flower that blooms in all the season. எல்லா சீசன்லயும் மலரக்கூடிய மலர். இப்ப நமக்கு சம்மர்னாவே தெரிஞ்சது ரோஜா பூ. ரோஜா பூ வந்து கோடை காலத்துலதான் அதிகமா பூக்கும். நம்ம திருவிழாவெல்லாம் கூட ஊட்டியில போட்டிருப்பாங்க மலர் கண்காட்சி. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதுல ரோசஸ் தான் அதிகமா இருக்கும். அதுக்குன்னே தனியா பிளான் பண்ணி அந்த மலர வச்சு நமக்கு கண்காட்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிச்சா கூட நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குளிர்காலத்தில் பூக்கும் மலர்னு பார்த்தோம்னா சாஃப்ரான் தான், குங்குமப்பூ தான். அனைத்து காலத்திற்கும் பூக்கும் மலர்னு பாத்தீங்கன்னா கனகாம்பரம். இலையுதிர் காலத்துல பூக்கும் மலர் பாத்தீங்கன்னா செங்காந்தல். ஆன்சர் பாத்திரலாம். ஏக்கு 4. கோடை காலத்தில் பூக்கும் மலர் ரோஜா. இலையுதிர் காலத்தில் பூக்கும் மலர் ஃப்ளேம் லில்லி, செங்காந்தல், நம்ம தமிழகத்தோட மாநில மலர். அடுத்து குளிர்காலத்தில் பூக்கும் மலர்னு பாத்தீங்கன்னா சாஃப்ரான். இலையுதிர் காலத்தில் பூக்கும் மலர் தான் சாஃப்ரான். அடுத்தது வின்டர் சீசன்ல பூக்கிற ஃபிளவர் தான் வந்து செங்காந்தல். அனைத்து காலத்திற்கும் பூக்கும் மலர்னு பாத்தீங்கன்னா கனகாம்பரம். ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. நம்ம ப்ரொஃபசர் அகாடமில கிளாஸஸ் ஆகஸ்ட் 8ல இருந்து நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்றோம். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா எங்களோட ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து பயணிச்சு ஈஸியா நம்ம சக்சஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகலாம். நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பாத்தீங்கன்னா 7070701005 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை புக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொண்டவர்களில் மிகவும் துணிச்சலானவர் என ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் யாரை கூறுகின்றனர்? தாந்தியா தோபே, 2ஆம் பகதூர் ஷா, மங்கள் பாண்டே, ராணி லட்சுமி பாய். ஏன் இவங்க 4 பேர்த்த கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க 4 பேருமே அந்த பெரும் புரட்சியில வந்து பங்கெடுத்திருப்பாங்க. ஒரு இடத்துல ஒருத்தரையும் ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கில தளபதியை எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க. Who was the bravest leader of the Great Revolt of 1857 by British historians? தாந்தியா தோபே, பகதூர் ஷா 2, மங்கள் பாண்டே, ராணி லட்சுமி பாய். வாட் இஸ் த ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ராணி லட்சுமி பாய். அவங்க தான் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அப்படியே அவங்க வந்து சொல்லுவாங்க, ராணி லட்சுமி பாய் தான் வந்து ரொம்ப துணிச்சலானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த இது இருக்கு.
நமக்கு பெருங்கிளர்ச்சி 8th ஸ்டாண்டர்ட் புக்லயும் இது இருக்கும். ஹக்ரோஸ் அப்படிங்கிறவரு ஏப்ரல் மாத தொடக்கத்துல ஜான்சி, இது பெருங்கிளர்ச்சி உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு இடத்துல ஒருத்தங்க ஒரு தளபதியை எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க. அப்படி ஹக்ரோஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் தளபதி ஏப்ரல் மாத தொடக்கத்துல ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோபையை தோற்கடிச்சிருப்பாரு. இருந்த போதிலும் லட்சுமி வந்து துணிச்சலுடன் போரிட்டு அப்ப ராணி லட்சுமி பாய் வந்து குவாலியரை கைப்பற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த குவாலியர்ல சிந்தியா அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருப்பாரு, அவர் தப்பிச்சு போயிடுவாரு. நெக்ஸ்ட் ஹக்ரோஸ் தன்னோட படைகளோடு லட்சுமி பாயோட நேரடியா மோதிடுவாங்க. கண்டினியூஸா போர் பண்ணிட்டே இருந்ததுனால நம்ம லட்சுமி பாய் அவங்க வந்து ஹக்ரோஸ் கூட போர்ல வந்து போட்டியிட்டு வீரமரணம் அடைஞ்சிருவாங்க. அதுல இவர் சொல்லியிருப்பாரு, இந்த கிளர்ச்சியாளர்கள் பெருங்கிளர்ச்சி நடந்துட்டு இருந்தப்போ அந்த கிளர்ச்சியாளர்களிலேயே மிகவும் தைரியமிக்க தலைவர் அப்படின்னு யார சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லட்சுமி பாயை வந்து ஹக்ரோஸ் சொல்லியிருப்பாரு. உலகிலேயே மிகவும் தைரியமான மற்றும் சிறந்த போராடும் பெண்மணிகளில் இவரே மிகச்சிறந்தவர் அப்படின்னு ஹக்ரோஸ் சொல்லியிருப்பாரு. 1857ல நடந்த அந்த பெரிய புரட்சியில இவர் வாளேந்தி குதிரையில போய் போராடி இருப்பாங்க. ஜான்சினா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படிங்கறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி கூற்று அண்ட் காரணம். நிறைய கூற்று அண்ட் காரணம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு டைம் வந்து ரொம்ப டைமை இழுத்துரும். ஸோ சீக்கிரம் படிச்சு சீக்கிரம் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்திருக்கணும். நமக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் பண்ணியிருந்திருக்கலாம். டைரக்டா நம்ம எக்ஸாம்ல போய் தான் ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிற அங்க வந்து நம்ம நிறைய லேக் ஆகும். கூற்று: சேது பாரதம் திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாகவும் தடையற்ற பயணம் மேற்கொள்ள பாலங்களை கட்டுவதற்கான திட்டம். இது 2016 தொடங்கப்பட்டது. காரணம்: 2019 ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டும் ஒரே பேஜ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேப்பர் 1க்கு இந்த கேள்வி இது ஒரு பாக்ஸ் ஃபேக்ட்ல இருக்கும். பேப்பர் 2க்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான வார இதழ்கள், சாலை பாதுகாப்பு சம்பந்தமான இதழ்கள் வந்து எத்தனை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2 ஸ்வச் அவர் அந்த மாதிரி 2 சித்திர படங்களுக்கான புக்கை வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து கேள்வி நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளவு புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது ஆன்சர் 2 அப்படின்னு நம்ம பேப்பர் 2ல பார்த்திருப்போம். சேம் அதே லெசன் அதே ஏரியாவில இருந்து தான் நமக்கு அதே பேஜ்ல இருந்து பாக்ஸ் பேக்ல இருந்து பேப்பர் 1ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா சேது பாரதம் e-program was launched in 2016 for building bridges for safe and seamless travel on national highways. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா it aims to make all national highways free of railway level crossing by 2019. எல்லா நேஷனல் என்ஹெச்ஐயும் ரயில்வே லெவல் கிராசிங் இல்லாம பாலம் போட்டு கட்டுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? எஸ், போத் ரெண்டுமே கரெக்ட். A and R are correct and R is the correct explanation of A. இந்த பாக்ஸ் ஃபேக்ட் தான். சேது பாரதம் தேசிய நெடுஞ்சாலைகளில் அப்படியே கொடுத்திருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. அது 2019 ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அப்படியே எடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது வெப்ப ரத்த வகுப்புன்னு கேக்குறாங்க. நமக்கு வந்து கோல்டு பிளட்டட், வார்ம் பிளட்டட்னு பார்த்திருப்போம். மீன்கள், பறவைகள், இருவாழ்விகள், ஊர்வன. ஃபைண்ட் அவுட் த வார்ம் பிளட்டட் கிளாஸ். பிசஸ், ஏவிஸ், ஆம்பிபியா, ரெபிட்டிலா. இதுல எது நமக்கு சரியான விடைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏவிஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன ஆகிய இது எல்லாமே இந்த ரெபிட்டிலா, பிசஸ், ஆம்பிபியா, ரெபிட்டிலா எல்லாமே என்ன பண்ணும்னா ஓனா அதனால பாடி டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணிக்க முடியாது. அதாவது ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிக்கும். இப்ப தண்ணியில என்ன வாட்டர் ஹீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். பட் பறவைகள்,
மனிதர்கள், அதாவது பேர்ட்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணும். அது எந்த நமக்கு தேவையான டைம்ல நமக்கு அந்த வளர்சிதை மாற்றத்தினால அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான ஆற்றலை நம்மளோட உடம்பு கொடுத்துரும். பட் இந்த மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன இதுக்கெல்லாம் அந்த வளர்சிதை மாற்றம் நிகழ்ந்து அவங்களோட பாடி வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால அவங்க கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் ஆர் ஸ்பீசஸ் அப்படிங்கிறோம். வார்ம் பிளட்டட் அப்படின்னா பறவைகள், மேமல்ஸ் இது எல்லாமே நம்ம எல்லாமே வார்ம் பிளட்டட்ல தான் வருவோம். ஏன் அப்படின்னா we can maintain our own temperature at any cost. எந்த சுச்சுவேஷன்லும் நம்மளோட ஓன் டெம்பரேச்சரை நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதனாலதான் ஃபுட் இன்டேக் வந்து நமக்கு அதிகமாகவும் மற்ற அந்த அந்த வார்ம் பிளட்டட் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸோட ஃபுட் இன்டேக் வந்து குறைவாகவும் இருக்கும். இதுல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பறவைகள். வார்ம் பிளட்டட் கிளாஸஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் தான். மற்ற மூணுமே மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன பாத்தீங்கன்னா குளிர் ரத்த வகுப்பை சேர்ந்தவை. வெப்ப ரத்த விலங்குகள் ஹோமியோதெர்மிக்னு சொல்லுவோம். சுற்றுப்புற சூழலின் வெப்பநிலைக்கு ஏற்ப மாறாமல் தங்களது உடல் வெப்பநிலையை எப்போதும் சீராக பராமரிக்கும் திறன் கொண்டவை. இதுல பாத்தீங்கன்னா ஏவிஸ் மட்டுமே வெப்ப ரத்த வகுப்பை சார்ந்தது. மீன், இருவாழ்வி மற்றும் ஊர்வன ஆகியவை குளிர் ரத்த வகுப்பை சார்ந்தவை. Warm blooded animals, homeothermic, maintain a constant body temperature regardless of external environmental conditions. Among the given options, Avis is the only warm blooded class, whereas Pisces, Amphibia and Reptila are cold blooded. Poikilothermic சொல்றோம். ஏன் அப்படின்னு நமக்கான ரீசன் தெரிஞ்சிச்சு. ஏன் அதை கோல்டு பிளட்னு சொல்றோம், ஏன் இதை வார்ம் பிளட்டட்னு சொல்றோம். கோல்டு பிளட்டட் cannot maintain a particular temperature. அது என்ன டெம்பரேச்சர்ல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடலை மாத்திக்கும். பட் வார்ம் பிளட்டட் can maintain a constant body temperature. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. டிராக்சன் அபிசினேல் தாவரத்தின் ஒரு பகுதி ஒளிக்கேற்ப தன் துளங்களை வெளிப்படுத்துவது ஒளியுறு வளைதல் சொல்லுவாங்க. ஒளி எந்த சைடு வருதோ அந்த சைடு வளையும். கரெக்டான்னு பாத்தீங்கன்னா கரெக்ட். தொட்டாச்சினிங்கி தாவரத்தின் இலைகள் தொடுதல் மூலமாகவும் ஏற்படும் விளைவு நடுக்கமுறு வளைதல் எனப்படும். எஸ், அது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். வேரானது எதிர்ப்புவி சார்பசைவாகவும் நேர் ஒளி சார்பசைவாகவும் உள்ளது. வேர் வந்து எதிர்ப்புவி சார்பசைவா இருக்கா? கிடையாது. எதிர் ஒளி சார்பசைவாகவும் நேர்புவி சார்பசைவாகவும் இருக்குது அப்படிங்கறதுதான் கரெக்ட். ஈஸியா நீங்க ஜஸ்ட் பிராக்டிகலா திங்க் பண்ணீங்கன்னாவே தெரியும். வேர் எங்க இருக்கும்? மண்ணுக்குள்ள புவியீர்ப்பு விசையை நோக்கி தான் வளரும். அது வந்து ஒளி சார்பு கிடையாது. அது நேர்புவி சார்பு, எதிர் ஒளி சார்பு. ஒளிக்கு ஆப்போசிட்ல புவிக்கு நேரா வளரும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கறதா நமக்கு தவறான விடை. டியூலிப் தாவரத்தின் மலர்கள் வெப்பநிலைக்கேற்ப தன் துளங்களை வெளிப்படுத்துவது வெப்பமுறு வளைதல் எனப்படும். எஸ், அந்த வெப்பம் எங்க கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரெடி பண்ணும். Choose the incorrect statement from the following. In Traxum officinae, the movement of a part of a plant in response to light is known as photonasty. The movement of Mimosa pudica leaves response to touch is known as thigmonasty. The root system is negatively geotrophic and positively phototrophic. அப்படிங்கிறது wrong. The root system is positively geotrophic and negatively phototrophic அப்படிங்கிறது தான் right answer. The movement of tulip flower is associated with change in temperature and is known as thermonasty. So இந்த 4 ஆப்ஷன்ல which is wrong? Option C is wrong. The root system is negatively geotrophic and positively phototrophic அப்படிங்கறதா wrong. What is the right answer? The root system is negatively phototrophic and positively geotrophic. நேர்புவி சார்பும் எதிர் ஒளி சார்பும் அப்படிங்கறதா கரெக்ட். வேறு நீங்க ஜஸ்ட் ஜென்ரலா திங்க் பண்ணாவே தெரிஞ்சிடும். மண்ணுக்கு அடியில கீழே புவியீர்ப்பு விசையை நோக்கி நேர்புவி சார்பாதான் வேர் போகுது. அதே மாதிரி ஒளிக்கு ஆப்போசிட் சைட்ல தான் போகுது. ஸோ ஆன்சர் தான். வேரானது எதிர்ப்புவி சார்பசைவாகவும் நேரொளி சார்பசைவாகவும் உள்ளது.
தாவரத்தின் வேர் புவியீர்ப்பு விசையை நோக்கி கீழ் நோக்கி வளர்வதால் அது நேர்புவி சார்பசைவு உடையது. ஒளியிலிருந்து விலகிச் செல்வதால் எதிர் ஒளி சார்பசைவு உடையது. The root system is negatively geotrophic and positively phototrophic. The root system grows downwards towards gravity, that is positively geotrophic, and away from light, that is negatively phototrophic. அவ்வளவுதான் இது ஆன்சர். இது நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணாவே போடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. பட் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் படிச்ச உடனேமே நமக்கு அது என்னடா இவ்வளவு பெரிய கேள்வியா இருக்கேன்னு தோணும். பட் அந்த 4 ஆப்ஷனையும் படிக்கையில உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, 10th இருந்து கேட்டிருக்காங்க. ஏபி ரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு விபத்தின் காரணமாக அதிக ரத்த இழப்பு ஏற்படுகிறது. அவருக்கு எந்த வகை ரத்தத்தை செலுத்த வேண்டும்? நமக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி அப்படின்னு 2 நம்மளோட பிளட்டோட பிளாஸ்மால இருக்கும். அதை வச்சுதான் நம்மளோட பிளட் குரூப்பையே வந்து பிரிச்சிருப்பாங்க. சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அல்லது பி வகை. ஏபிக்கு ஒன்னா ஏ தான் கொடுக்கணும், இல்லைன்னா பி தான் கொடுக்கணும். இல்லம்மா ஓ மட்டும்தான் கொடுக்கணும். சி ஏபி வகை, ஒன்லி ஏபி வகை மட்டும்தான் ஏத்துக்குவோம். இல்லைங்க ஏ பி ஏபி மற்றும் ஓ எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் குரூப்ல ஓ வந்து யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவோம். ஓ பிளட் குரூப்பை எல்லா பிளட் குரூப்புக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஓ பாசிட்டிவா இருந்தா ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ் அப்படிங்கிற 3 பேர்த்துக்குமே கொடுக்கலாம். அப்ப நீங்க இப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கூட ஆன்சர் போட்டுக்கலாம். கண்டிப்பா அவங்கவுங்களோட பிளட் குரூப் அவங்கவுங்களுக்கு சேராம போகாது. ஸோ ஓவும் இருக்கும், ஏபியும் இருக்கும். அப்ப இந்த 2ம் தனியா ஓ அண்ட் ஏபின்னு கொடுத்துருந்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். இவங்க காமனா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி கண்ணை மூடிட்டு நீங்க டிக் பண்ணிருக்கலாம். A person with blood group AB was injured in an accident and has blood loss. Which group of blood should be used for transfusion? A or B group, O group, AB group? And our answer is A, B, AB and O group. எப்படி கொடுக்கலாம்? அது எப்படி எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க? ரத்த வகை ஏபி ரத்த வகை கொண்ட நபர்கள் அனைவர்களிடமும் ரத்தம் பெறுவார்கள். யூனிவர்சல் ரெசிப்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சல் டோனர் யாருன்னா ஓ. அதுவே வந்து ரெசிப்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பிளாஸ்மால ஆன்டி ஏ அண்ட் ஆன்டி பி அப்படிங்கிற எதிர்ப்பான்கள் இல்லாததால எல்லா ரத்த வகையிடமிருந்தும் இவங்க வந்து பாதுகாப்பாக ரத்தத்தை பெற முடியும்னு சொல்றாங்க. இண்டிவிஜுவல்ஸ் வித் பிளட் குரூப் ஏபி ஆர் known as universal resistance because their plasma lacks anti-A and anti-B antibodies, allowing them to safely receive blood from any blood group which is A, B, AB or O. இங்க பாருங்க, இது ஒரு சின்ன பிரேக் த்ரூ பார்த்துடலாம். blood groups differentiated based on antigens and antibodies. ஏன் வந்து இவங்க வந்து ஏபி வந்து எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த ஆன்டிபாடி ஏ அண்ட் பி வந்து இவங்களோடதுல பிரசண்டா இருக்காது. அதனால இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வாங்க முடியும். இப்ப ஏ பிளட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும். அதுவே வந்து அதோட பிளாஸ்மால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆன்டிபாடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி இருக்கும். யார்கிட்ட இருந்து இவங்க பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் ஓட்டு இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓ வந்து யூனிவர்சல் டோனர். ஏன் அவங்க யூனிவர்சல் டோனர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்டிஜன் ஏ அண்ட் பி இருக்காது. அதனால அவங்க யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம். ஸோ யாருக்கு வந்து இவங்க வந்து டொனேட் பண்ண முடியும், இவங்க யார்கிட்ட வாங்கிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் ஒருத்தருக்கு ஏ பிளட் குரூப் காரருக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ சம் பிளட் லாஸ் ஆயிடுச்சு. யார்கிட்ட இருந்து இவங்க பிளட் வாங்கிக்கலாம்? குரூப் ஏ அண்ட் ஓ இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏ வந்து யாருக்கு கொடுக்கலாம்? ஆஸ் யூஸ்வல் ஏ அண்ட் ஏபி, பிகாஸ் ஏபி வந்து எல்லாத்துலயுமே பிரசன்ட் ஆவாங்க. அவங்க ஒரு யூனிவர்சல் ரிசீவர் அப்படிங்கிறதுனால. இப்ப பில பாத்தீங்கன்னா என்ன ஆன்டிஜன் இருக்கும்னா பி ஆன்டிஜன் இருக்கும். என்ன ஆன்டிபாடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஏ இருக்கும். இவங்க யாருக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்? பிட்டு இருந்தும் ஓட்டு இருந்தும் வாங்கிக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? பிக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். அடுத்து ஏபில என்னமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆன்டிஜன் இவங்க கிட்ட பிரசன்ட்.
ஆன்டிபாடி ஏதாவது இருக்கா? எந்த எதிர்ப்பானும் இல்லை. சோ இவங்க கிட்ட எந்த ஒரு ஆன்டிபாடியும் இல்ல. அப்ப இவங்க யார்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்? எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம். ஏ இருந்து வாங்கிக்கலாம், பி இருந்து வாங்கிக்கலாம், ஏபி இருந்து வாங்கிக்கலாம், அண்ட் ஓ இருந்து வாங்கிக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? இவங்க வந்து ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்க பிக்கோ, ஏக்கோ, ஓக்கோ கொடுக்க முடியாது. இவங்க வந்து ஒன்லி ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இவங்க ஒரு செல்ஃபிஷ்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இவங்க ஏபி யாரோ அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் அதர்ஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க ஏபி. நெக்ஸ்ட் ஓ பாத்தீங்கன்னா ஆன்டிஜென் இருக்காது. ஏ அண்ட் பி அப்படிங்கிற ஆன்டிஜென் வந்து ஓல இருக்காது. ஆன்டிபாடி ஏ அண்ட் பி மட்டும்தான் இருக்கும். ஸோ இவங்க யார்கிட்ட இருந்து ஓ வந்து யார்கிட்ட இருந்து மட்டும்தான் பெற முடியும், ஓட்டு இருந்து மட்டும்தான் பெற முடியும். பட் ஓ வந்து என்னன்னு சொல்றாங்க, யூனிவர்சல் டோனர்னு சொன்னாங்க. அதனால யார் யாரு கொடுக்கலாம்? ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம், இந்த ஓ கொடுக்கலாம். ஸோ இதை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏபி ரத்த வகை உள்ள ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யார் யார்கிட்ட இருந்து பிளட்டை வாங்கலாம் அப்படின்னா ஏ, பி, ஏபி அண்ட் ஓ இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் பிளட் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. வரிசை 1ஐ வரிசை 2உடன் பொருத்துக. குழி உடலிகள், தட்டை புழுக்கள், முத்தோலிகள், மெல்லுடலிகள் இவங்க யார் யாருக்கு மேட்ச் ஆவாங்க? நத்தையா, நட்சத்திர மீனா, நாடா புழுவா, ஹைட்ராவா அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். மெல்லுடலிகள் அப்படின்னா மலாஸ்கா அப்படின்னா ஸ்னெயில் வருவாங்க. நத்தை, ஏன்னா அதனோட உடல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது மேல வந்து ஒரு கவரிங்ஸ் இருக்கும். ஸோ அப்ப டிக்கு 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முத்தோலிகள்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர மீன் வரும். ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திர மீன்ல பாத்தீங்கன்னா அந்த மேல முள்ளு நீட்டின மாதிரி இருக்குமா. தட்டை புழுன்னு பாத்தீங்கன்னா நாடா புழு தான் வரும். அது ரொம்ப அப்படியே பிளாட்டா இருக்கும் அந்த நாடா புழு. ஸோ டேப்வார்ம் அப்படிங்கறதான் தட்டை புழுக்கள்ல வந்துடும். குழி உடலிகள்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரா வரும். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஏக்கு 4 குழி உடலிகள் அப்படின்னா ஹைட்ரா, பிக்கு 3 தட்டை புழுக்களுக்கு யாரு? நாடா புழு. முத்தோலிகள் யாரு? நட்சத்திர மீன். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த நட்சத்திர மீனோட இமேஜ் கண்ணில் வந்திருந்தா கூட அந்த மீன் பாத்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும். அதோட மேல பாத்தீங்கன்னா கூம்பு கூம்பா இருக்கும். அந்த ஒரு ஸ்டார் மேலையும் கூம்பு கூம்பா இருக்கும். ஸோ இதை ஞாபகம் இருந்தா கூட முத்தோலிகள். தோல்ல வந்து முள்ளு இருக்கும், அவ்வளவுதான். மெல்லுடலிகள் உடல் வந்து ரொம்ப அதனோட உடல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். யாருக்கு? ஸ்னெயிலுக்கு. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட மற்றதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. முத்தோலிகள்ல நட்சத்திர மீன் வந்துருவாங்க, மெல்லுடலிகள்ல நத்தை வந்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கூற்று 1, மண்புழுவை வளர்த்து அதன் மூலம் மண்புழு உரம் தயாரித்தலை மண்புழு வளர்ப்பு என்கின்றோம். மண்புழுக்கள் கரிம பொருள்களை உண்டு எச்சத்தை வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் எனப்படும் சொல்றாங்க. Vermiculture involves the cultivation of earthworms for the production of compost from organic waste. Statement 2, earthworms feeds on the organic waste and excrete it in digested form known as castings சொல்றாங்க. அதாவது மண்புழுவை வளர்த்து அதன் மூலம் மண்புலம் உரம் தயாரித்தல மண்புழு வளர்ப்புங்கிறோம். மண்புழு எதுக்காக நம்ம வளர்ப்போம்? உரத்துக்காக தான் வளர்ப்போம். மண்புழு என்ன பண்ணுது? கரிம பொருளை உண்டு எச்சத்தை வெளியேற்றுது. அததான் வந்து மண்புழுவோட உரம்னு சொல்றோம். கரெக்டா? கரெக்ட் தான். எங்கிருந்து எடுத்திருக்காங்க? 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. both statements are correct. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி அப்படிங்கறதா ஆன்சர். அடுத்த கேள்வி, அதனோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தரலாம். மண்புழுக்களை வளர்த்து மட்கும் கரிம கழிவுகளை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உரமாக மாற்றுவதே மண்புழு வளர்ப்பு எனப்படும். மண்புழுக்கள் கரிம கழிவுகளை உட்கொண்டு தங்கள் செரிமான மண்டலத்தில் சிதைத்து செறிவூட்டப்பட்ட எச்சங்களை வெளியேற்றுகின்றன. இதுவே மண்புழு உரம் சொல்றோம். ஆமா கரெக்ட் தான். மண்புழுவை எடுத்து அந்த வேஸ்ட் எல்லாம் போட்டு அது அந்த வேஸ்ட்டை உண்டு அதனோட எச்சத்தை கொடுக்கறதா மண்புழு உரம். அப்ப both the statements are right. Vermiculture is the scientific method of rearing earthworms to convert organic biowaste into nutrient-rich compost. Earthworms consume organic matter and decompose it inside their digestive tract,
excreting nutrient dense organic granules called worm casting or vermicompost அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, குட்டி ஈனுபவைகளின் சிறப்பம்சம் என்ன? நார்மலா மேமல்ஸ் சொல்றான். அந்த குட்டி குட்டி ஈனத்தோட சிறப்பம்சம் என்ன? முட்டையா? கண்டிப்பா எக் அப்படிங்கிறது வராது. கரு உணவு முட்டையா? முட்டைக்குள்ளதான் கரு உணவு முட்டை இருக்கும், அதுவும் வராது. கால்சியம் மிகுந்த ஓடுடவியா? அதுவுமே வராது. உங்களுக்கு தாய்சேய் இணைப்பு திசை ஞாபகமே இல்ல, விட்டுருங்க. குட்டி ஈனுபவிக்கும் முட்டைக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. எக் அப்படிங்கிறது அந்த பறவைகள் அந்த மாதிரி ஸ்பீசஸ் எல்லாம் வெளியிடுறது. சோ அங்க வந்து குட்டி ஈனுபவிக்கும் முட்டைக்கும் சம்பந்தமே கிடையாது. கரு உணவு முட்டைனா அந்த யாக் உள்ள இருக்கிற எக்கோட எல்லோ பார்ட், அதுவும் கிடையாது. அதுவும் குட்டி ஈனுபவிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கால்சியம் மிகுந்த ஓடுடையவை, அந்த எக்கை கவர் பண்ணிருக்கிற அந்த ஒயிட் முட்டையோட ஓடு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? சோ இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விடை பாத்தீங்கன்னா தாய்சேய் இணைப்பு திசு பிளசண்டா, நம்மளோட அந்த தொப்புள் கொடி அப்படிங்கறதுதான் சரியான விடை. Viviparous animals have the unique characteristic feature as egg, yolk-laden egg, placenta, calcareous shell egg அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நமக்கு என்ன ஈஸியா தாய்சேய் இணைப்பு திசுன்னு போட்டுட்டே போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. குட்டி ஈனுபவை விவிபாரஸ் என்பவை முட்டையிடாமல் நேரடியாக குட்டிகளை ஈனும் விலங்கினங்கள் ஆகும். இந்த பாலூட்டிகளின் கர்ப்ப காலத்தில் வளரும் கருவிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஆக்சிஜனையும் தாயின் உடலில் இருந்து வழங்குவதற்கு தாய்சேய் இணைப்பு திசு which is placenta எனப்படும் சிறப்புறுப்பு உதவுகிறது. நம்மளோட அந்த தொப்புள் கொடி தான் தாய்சேய் இணைப்பு திசு. இதோட வேலை என்ன? நமக்கு அந்த வளர்ற கருவுக்கு தேவையான ஊட்டச்சத்து அண்ட் ஆக்சிஜனை நம்மளோட மதர் பாடியில இருந்து அந்த சேயோட பாடிக்கு கடத்துறதா அந்த இணைப்பு திசுவோட வேலை. இதுதான் குட்டி ஈனும் விலங்குகள்ல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. Viviparous animals are those that give birth to live young ones rather than laying eggs. A placenta is a temporary organ present in a placental viviparous mammals that connects the developing fetus and to the uterine wall, providing nutrition and oxygen. நியூட்ரிஷனையும் ஆக்சிஜனையும் கொடுப்பதற்காக ஒரு தற்காலிக உறுப்பு தான் பிளசண்டா. இது யாருக்கான சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா விவிபாரஸ், தட் இஸ் குட்டி விலங்குகளுக்கான சிறப்பம்சம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்லயே இருக்கு. இது 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கு இந்த கொஸ்டின். இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 to 18 minutes. On an average, an adult human being at rest breathes in and out dash times in a minute. எத்தனை டைம்ஸ் வந்து ஒரு மினிட்ல அவங்க பிரீத் பண்ணுவாங்க? இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 15 to 18 அப்படிங்கறதுதான் இதுக்கான சரியான விடை. நாம் ஒரு நிமிடத்தில் 16 முறையிலிருந்து 18 முறை சுவாசிக்கின்றோம். இதுதான் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக 20,000க்கு மேல் சுவாசிக்கின்றோம் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சுவாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா 20,000 முறைக்கு மேல சுவாசிக்கிறோம்னு அர்த்தம். அதுவே இதயம் எவ்வளவு டைம்ஸ் வருது? 72 டைம்ஸ். 72 முறை துடிக்கிறதுன்னு சொல்றோம். We breathe 16 to 18 times per minute. On an average, we breathe more than 20,000 times in a day. ஒரு நாளைக்கு 20,000 டைம் வந்து நம்ம பிரீத் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ விடை என்னன்னு பாத்தீங்கன்னா 15 to 18 டைம்ஸ். கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆகும். பல பில்லியன் நுண்ணிய உயிரிகளான பவள மொட்டுக்களால் இவை உருவாக்கப்படுகின்றன. கூற்று 2, இப்பவளப்பாறை 2000 தனித்த பவள திட்டுகளையும் 2900 கிலோமீட்டர் நீண்டு மற்றும் 3,50,000 சதுர கிலோமீட்டர் பறந்து காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா?
இதுல எது உண்மை எது உண்மை இல்ல ரெண்டு உண்மையா பாத்திரலாங்களா? Given below are two statements. Statement 1. The Great Barrier Reef is the world's largest coral reef system. Coral reefs are built by billions of tiny organisms known as coral polyps. Statement 2. This coral reef system composed 2000 individual reefs and stretching for about 2,900 kilometers. It covers an area of about 3,50,000 square kilometer. Which is right? Statement 1 is right. Statement 2 is incorrect. Why? எங்கிருந்து எடுத்திருக்காங்க? 8th ஸ்டாண்டர்ட் கண்டங்களை ஆராய்தல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேரியர் ரீஃப், கிரேட் பேரியர் ரீஃப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கும். ஆஸ்திரேலியாவோட தென்கிழக்கு பகுதியில அது ஒரு அதோட பார்டர் மாதிரியே காட்சியளிக்கும். ஆஸ்திரேலியாவின் பெரிய பவளத்திட்டு தொடர் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் குயின்ஸ்லாந்தின் கிழக்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய வடகிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. இது சிறிய பவள நுண்ணுயிரிகளால் உருவானது. இது சுமார் 2300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். 2300 சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2,900 கிலோமீட்டர் சொல்லியிருப்பாங்க. பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2,300 கிலோமீட்டர் அப்படிங்கறதான் கரெக்ட். இதனாலதான் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது நம்ம அகாடமியில ஆகஸ்ட் 8ல இருந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரெகுலர் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போகுது. நம்ம அகாடமியோட ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களோட அடுத்து டிசம்பர்ல வரப்போற டெட்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7070701005 அப்படிங்கறதான் நம்மளோட நம்பர். மோர் தென் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2025 டிஎன் டெட்ல அப் டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய நம்பர் வச்சிருக்கோம் நாங்க. எங்களோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7070701009 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எங்களோட வெப்சைட்ல பார்க்கலாம். யூடியூப்லயும் எங்களோட கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஆன்சர் மேட்சிங் வித் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல என்ன கொடுத்திருக்காங்க? மேகமலை வனவிலங்கு சரணாலயம். இந்த சைடு சரணாலயம் பேர் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் போத் ரெண்டு கிளாஸ்லயுமே இது இருக்கு. மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, களக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, கிரிசில்டு ஸ்குவரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம். வேடந்தாங்கல் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கெங்க? காஞ்சிபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தேனி. கடைசி கிளாஸ்ல நம்ம இதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். கிரிசில்டு சாம்பல் நிற அணில். அணில் வந்து சாம்பல் நிறமா இருக்கிறதுனால அதுக்கு விருது கொடுத்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். ஸோ இப்ப இது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் வேடந்தாங்கல் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேகமலைனாவே தேனி. களக்காடு எங்க இருக்கு? இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல கூட இருக்கும். அந்த புலிகள் லெசன்ல இருக்கும். ஸோ களக்காடு, முண்டந்துறை இது எல்லாமே திருநெல்வேலியில இருக்கும். ஆன்சர் என்ன? ஏக்கு 4. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி. களக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. கிரிசில்டு ஸ்குவரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர். இது நம்ம ஷார்ட்கட் கூட படிச்சிருந்தோம். சாம்பல் நிற அணில் எங்க இருக்கும்? அணில் சாம்பல் நிறத்துல இருக்கிறதுனால அதுக்கு விருது கொடுத்திருப்பாங்கன்னு பார்த்திருப்போம். வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் காஞ்சிபுரம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்க இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே சுற்றுலா அப்படிங்கிற லெசன்ல கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பான 1,30,058 சதுர கிலோமீட்டரில் 17.6% நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளது. அங்கதான் சரணாலயம் இருக்குன்னு சொல்றாங்க. முதுமலை வனவிலங்கு சரணாலயம்
நீலகிரியில் இருக்கு. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில இருக்கு. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம்ல இருக்கும். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர்ல இருக்கு. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு அந்த களக்காடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே, களக்காடு அண்ட் முண்டந்துறை தெரிஞ்சிச்சுனாவே நம்ம ஆன்சர் அங்க போட்டிருக்கலாம். அடுத்து இந்தியாவின் பூர்வீக பயிர் என்னன்னு கேக்குறாங்க. கரும்பு, புகையிலை, நெல், கோதுமை அப்படிங்கறத இந்தியாவின் பூர்வீக பயிரா? இதுல எது இந்தியாவோட பூர்வீக பயிர்? ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் கொஸ்டின். அண்ட் indigenous crop of India is sugarcane, tobacco, rice and wheat. Which is the right answer அப்படின்னு பாத்தீங்கன்னா that is rice. rice அப்படிங்கறதா சரியான விடை. ஏன் அப்படின்னா கரும்பு, புகையிலை, கோதுமை எல்லாமே ஃபாரின் ஐட்டம்ஸ் தான், அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதுதான். நெல், ஒரைசா சட்டைவான்னு சொல்லுவோம். இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை தாயமாக கொண்ட ஒரு பூர்வீக பயிராகும். இதன் சாகுபடி வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. சோசியல்ல ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். நெல் குவியல் இருக்கிற பானை வந்து நம்ம கீழடியில நெல், கோதுமை இந்த மாதிரி தானியங்கள் இருக்கிறத கீழடியிலேயே 2000 இயர்ஸ், மோர் தென் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வச்சிருந்தாங்க. அதை நம்ம இப்ப வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்திருப்போம். ஸோ ஒரைசா சட்டைவா அப்படிங்கறதா நம்மளோட பூர்வீக பயிர். இதெல்லாம் ஈஸியா போடுற கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்கண்ட இரண்டு வாக்கியங்களில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பறவைகள் பறக்கும் போது மிதந்து ஊர்தல் மற்றும் இறக்கைகளை அசைத்து பறத்தல் என இரண்டு வகையான துலங்கல்களை காட்டுகின்றன. பறப்பதற்கு உதவக்கூடிய நீண்ட இறகுகள், வால் மற்றும் இறக்கைகளில் உள்ளன. Given below are two statements. Find out the correct answer. Statement 1. Birds show two types of flight, gliding and flapping. Statement 2. The wings and tail have long feathers which help in flying. Statement 1 and statement 2 are correct. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரிதான். எஸ், அதுக்கு வந்து அது ஃபிளாப்பிங், நல்லா சிறகடிச்சும் பறக்கும். கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூதா போயிட்டு இருக்கும், எந்த சிறகுமே நடக்காம. அதுக்கு பேரு ஃபிளைட் கிளைடிங். அந்த பாரா கிளைடிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ரெக்கை வச்சுட்டு அப்படியே போற மாதிரி. ஸோ கழுகெல்லாம் பாத்தீங்கன்னா வட்டமிடையில அப்படிதான் வட்டமிடும். ஸோ இந்த ரெண்டு விதமான ஃபிளையிங் டைப்மே அதுக்கு இருக்கு. நெக்ஸ்ட், த விங்ஸ் அண்ட் டெய்ல் ஹேவ் லாங் ஃபெதர்ஸ் விச் ஹெல்ப் இன் ஃபிளையிங். அதனோட விங்ஸ்லயும் டெய்ஸ்லயும் இருக்கிற அந்த பெரிய பெரிய இறகுகள், அதனோட இறகுகளோட வடிவம் வந்து பறக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், போத் ஆர் ரைட் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. பறவைகள் பறக்கும் போது இறக்கைகள் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் அசைத்துல கிளாப்பிங்னு சொல்லுவோம். இறக்கைகளை விரித்து காற்றில் மிதந்து செல்லுதல் பாத்தீங்கன்னா கிளைடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விதத்துலயும் தான் பறவை வந்து ஈஸியா பறக்குது. நெக்ஸ்ட், இந்த இறக்கைகள் மற்றும் வால்ல உள்ள நீண்ட வலுவான இறகுகள் பறப்பதற்கும் திசை திருப்புவதற்கும் அவசியமான உந்துதலை தருகின்றன. அதனோட வாலை வச்சுதான் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Both statements are factually correct. Birds utilize two primary styles of flight: flapping, actively moving wings up and down, and gliding, keeping wings extended to coast smoothly. Furthermore, the long flight feathers provide the necessary lift and direction control during flight. அது பறக்கிறப்ப அதோட வால் வந்து அதனோட திசைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, கூற்று மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. காரணம், மும்பையிலும் அதன் புறநகர் பகுதியிலும் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. கரெக்டா அப்படின்னு பார்த்தா கரெக்ட் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கையில இருந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னா மும்பை தான் சொல்லுவோம். அசர்சன், மும்பை மேக்ஸ் இட் ஆஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. ரீசன், த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் மில்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் மும்பை மேக்ஸ் இட் அஸ் மான்செஸ்டர். உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மைதான். ஏன் அங்க டெக்ஸ்டைல் மில்ஸ் அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதோட காலநிலையினால அங்க பருத்தி அதிக அளவுல வளரும். மும்பையின் ஈரப்பதமான காலநிலை, பெரிய துறைமுக வசதி மற்றும் கருத்த மண்
பருத்தி விளையும் பகுதிகளுக்கு அருகில் அமைந்திருந்த காரணத்தால் பருத்தி விளையும் பகுதிகளுக்கு அருகில் அமைந்திருந்த காரணத்தால் அங்கு ஏராளமான பருத்தி ஆலைகள் உருவாயின. சோ அதனாலதான் வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா நிறைய முதல்ல ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அங்க துறைமுகமும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மில்ஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்டைல்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே அதனால டெவலப் ஆகி மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மும்பையா வந்துடும். மும்பை டெவலப்டு a massive cotton textile industry due to its humid climate, அந்த ஈரப்பதமான காலநிலை, presence of a major port and proximity to black cotton soil tracts, earning it the moniker Manchester of India. Therefore, both the statement and its reason are correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அகைன் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பேர்லயே வந்துச்சு 3 கேள்வி வந்திருக்குங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கூட மேட்ச் பண்றாங்க. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு நீர்வீழ்ச்சி கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு மாவட்டம் கொடுத்துருப்பாங்க. குட்லாடம்பட்டினாவே நமக்கு தெரியும் மதுரை. கிளியூர் சேலம், நம்ம ஷார்ட்கட் பார்த்திருக்கோம். சேலத்து மாம்பழத்தை கிளி கொத்தி சாப்பிடும் அப்படின்னு. கேட்ரின் பாத்தீங்கன்னா நீலகிரி. மோஸ்ட் ஆஃப் த இந்த இங்கிலீஷ் நேம்ஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னா நீலகிரியா இருக்கும், இல்லாட்டி கொடைக்கானலா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் நேம் பேர் வச்சது. ஸோ கேட்ரின் நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரியில இருக்கும். செங்குபதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கும். கரெக்டா? ஆப்ஷன் ஏக்கு 4 மதுரை. குட்லாடம்பட்டி மதுரையில இருக்கு. கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்கு? சேலம். கேட்ரின் ஃபால்ஸ் எங்க இருக்கு? தி நீலகிரிஸ். அண்ட் செங்குபதி வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எங்கெங்க அப்படிங்கிறது 7th ஸ்டாண்டர்ட்ல அழகா கொடுத்திருப்பாங்க. நீர்வீழ்ச்சிகள் புவியியல் தல அமைவிடம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? தருமபுரி மாவட்டத்துல இருக்கு. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனியில இருக்கும். பர்டிகுலரா எந்த ஆறுன்னு பாத்தீங்கன்னா பாம்பாறு ஆற்றுல சிற்றருவிகளாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நீர்வீழ்ச்சி வீழ்கிறது. குரங்கு நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை பகுதியில இருக்கு. கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்திருக்கு. சேர்வராயன் குன்று எங்க இருக்கு? சேலத்துல இருக்கு. ஸோ கிளியூர் அப்படிங்கிறது சேலம். குற்றாலம் நமக்கு தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது. ஆகாய கங்கை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலையில இருக்கும். புளியஞ்சோலை அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கும். எகைன் சுருளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனியில இருக்கும். ஸோ தேனியில 2 இருக்கும். கும்பக்கரை அண்ட் சுருளி நீர்வீழ்ச்சி 2 இருக்கும். மற்றதெல்லாம் நமக்கு ஒரு இடத்துல ஒன்னொன்னு இருக்கு. அடுத்து கூற்று 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இயக்கம் அப்படிங்கிற அந்த லெசன்ல இருந்து நிலைமம் பத்தின கொஸ்டின் இது. நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாய்கின்றது. கரெக்ட் தான். நம்ம நின்று பஸ் ஸ்பீடா போயிட்டு இருந்தது, டக்குன்னு பிரேக் போட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் முன்னாடி போவோம். ஆறு அமைதியா இருக்கிற பஸ் டக்குன்னு மூவ் பண்ணாங்கன்னா நம்ம பின்னாடி போவோம். எதனால இது நடக்குது? கூற்று 2 இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முடியாத பண்பு இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கரெக்டா ரீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இயக்க நிலையில ஒரு பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முடியாத, இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், இயக்க நிலையில இருக்கிறோம், தன்னோட இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முடியாத பண்பு இயக்கத்தில் நிலைமமா கிடையாது. இதுதான் ராங். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான் ஆன்சர். While you are traveling in a bus, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. Yes, that is right. நமக்கே தெரியும். The non-resistance of a body to change its state of motion is called inertia of motion அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? The resistance of a body to change its state of motion அப்படிங்கறதான் கரெக்டா வந்திருக்கும். So answer is 1 is correct and the statement 2 is incorrect அப்படிங்கறதான் கரெக்ட். எதிர்க்கக்கூடிய பண்பு தான். நம்ம ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம், டக்குன்னு பிரேக் போட்டா நம்ம போகதான் செய்வோம். ஸோ அதுதான் ஆன்சர். இயங்கிக் கொண்டிருக்கும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது பேருந்தோடு தொடர்பில் உள்ள உடலின் கீழ்ப்பகுதி உடனடியாக ஓய்வு நிலைக்கு வருகிறது.
ஆனால் உடலின் மேற்பகுதி இயக்கத்தின் நிலைமம் காரணமாக தொடர்ந்து இயக்கத்திலேயே இருக்க முயல்வதால் தடுக்காம அதை வந்து தடுக்காம தொடர்ந்து நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதுனாலதான் ஆப்ஷன் 2 இஸ் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். When a moving bus stops suddenly, the lower part of the body comes to rest with the bus, while the upper part continues to move forward due to the inertia of motion. Inertia is the inherent property of a body to resist any change in its states of motion. அடுத்து 27வது கேள்விக்கு வந்துட்டோம். வாக்கியம் 1. மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 ஆனது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. வாக்கியம் 2. தங்க நாற்கர சாலை திட்டமானது சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி ஆகிய நகரங்களை இணைக்கிறது. 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல போக்குவரத்து அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. Statement 1. The longest national highways is NH44, which runs from Srinagar to Kanyakumari. Statement 2. Golden Quadrilateral Road connects Delhi, Chennai, Mumbai and Kolkata. கரெக்டா? கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். தங்க நாற்கர சாலை, நாற்கரம் அப்படின்னா இந்த 4 சிட்டிஸும் இணைச்சிங்க அப்படின்னா ஒரு நாற்கரம் குவாட்ரிலேட்டரல் மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். எகைன் இந்த லாங்கஸ்ட் ரோடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியால NH44 தான். எங்க இருந்து? ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி, வடக்குல இருந்து தெற்கு வரை இணைச்சிருப்பாங்க. ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். இப்ப இதுல இங்க என்ன செக் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெண்டும் கரெக்ட்னோடனையும் ஆப்ஷன் ஏல தான் 1 and 2 ரைட் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சு போட்டிருக்கோம் ஒரு சில விடையில. ஸோ இதையும் நம்ம கரெக்டா செக் பண்ணணும். ஆப்ஷன் டில தான் 1 and 2 ஆர் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த மேப்ல இதுதான் தங்க நாற்கர சாலை. இங்க சென்னை இருக்கா, இங்க கொல்கத்தா இருக்கா, இங்க டெல்லி இருக்கா, அண்ட் இங்க வந்து மும்பை. ஸோ இந்த 4 இடத்தையும் இணைக்கிறதுனாலதான் இது கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு அப்படிங்கிறோம், தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறோம். வடக்குல ஸ்ரீநகர்ல ஸ்டார்ட் பண்ணி தெற்குல கன்னியாகுமரி வரைக்கும் முடிகிற இந்த ரோடு இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 சொல்றோம். அதே மாதிரி கிழக்கு மேற்காக இந்தியாவை இணைக்கிற ஒரு ரோடு எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத் டு அருணாச்சல பிரதேசத்துக்கு இணைக்கிற இந்த ரோடு. இது வந்து வடக்கு தெற்காக இணைக்கிற ரோடு, இது கிழக்கு மேற்காக இணைக்கிற ரோடு. ஸோ இந்த மாதிரி மேப் வச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம போட்டிருந்திருக்கலாம். அடுத்த கேள்வி, தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழியாகும். சரிதான். ஜாவா ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுதான் ரொம்ப டீப்பஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியன் ஓஷன். பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி மரியானா அகழி. எஸ், தட் இஸ் ரைட். நம்ம வந்து இமயமலையோட ஹையஸ்ட் பீக் அதை உள்ள வச்சா கூட இது முழுங்கிடும். 8848 கூட முழுங்குற அளவுக்கு இது ரொம்ப ஆழமானது. மோர் தென் 10,000 feet ஆழமா இருக்கும். தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி ஆகும். ஆமா, தென் பெருங்கடல பகுதி தென் சாண்ட்விச் அகழி தான். அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி செயின்ட் ஹெலனா அகழி ஆகும் சொல்லியிருக்காங்க. கிடையாது, செயின்ட் ஹெலனா அப்படிங்கிறது அகழியே கிடையாது, அது ஒரு மவுண்டைன் ரேஞ்ச். ஸோ அப்ப இது என்னது? ராங். அப்ப ஹூ இஸ் த ரைட்? அது அங்க என்ன வந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா மில்வாக்கி அகழி வந்திருக்கணும். ஸோ த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த இந்தியன் ஓஷன் இஸ் தி ஜாவா ட்ரெஞ்ச். The deepest point in the Pacific Ocean is the Mariana Trench. The deepest point in the Southern Ocean is South Sandwich Trench. The deepest point in the Atlantic Ocean is Saint Helena Trench. அப்படிங்கிறது தப்பு. அப்ப விடை என்ன? மில்வாக்கி அகழி, அதாவது போர்ட்டோரிக்கோ அகழின்னு சொல்லுவாங்க, குறிப்பாக மில்வாக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். கூற்று 1. விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா பைரனாய்டோசா என்னும் பாசி எடுத்து செல்லப்படுகிறது. இது விண்வெளி பயணத்தின் போது கரியமில வாயுவை அகற்றுவதற்கு மற்றும் மனித கழிவுகளை மக்க செய்வதற்கும் பயன்படுகிறது. Statement 1. Chlorella pyrenoidisa is used in space travel.
During space travel, this algae is used to get rid of and to decompose human waste அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Both the statements are right அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் புக்ல 9th ஸ்டாண்டர்ட் ஆர் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. குளோரெல்லா பைரனைடோசா என்ற ஒரு செல் பசுந்தாவர பாசி விண்வெளி பயணங்களில் பெரிதும் பயன்படுகிறது. இது விண்வெளி வீரர்கள் வெளியிடும் கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. மேலும் மனித கழிவுகளை மட்ட செய்வதற்கும் விண்வெளி வீரர்களுக்கு புரத சத்து மிக்க உணவாகவும் இது பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 மேட்ச் கேட்டிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் இருக்கு. ஆவி சுருங்குதல் கண்டென்சேஷன், பெர்சிபிடேஷன் வீழ்படிவாதல், flowing back to ocean கடலை நோக்கி செல்லுதல், எவாபரேஷன் ஆவியாதல். என்ன ஃபர்ஸ்ட் ஆவி சுருங்குதல்னா என்ன, வீழ்படிவாதல்னா என்ன, கடலை நோக்கி செல்லுதல்னா என்ன, ஆவியாதல்னா என்னன்னு பார்க்கணும். நமக்கு 2 ஈஸியா இருக்கும். கடலை நோக்கி செல்லுதல், அப்ப சீக்கு என்ன வரும், நீர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஓடணும், நீரோடை கடலாகுதல், அப்ப சீக்கு 4ன்னு நம்ம பிக்ஸ் பண்ணிடலாம். ஆவியாதல்னா என்ன, நீர் வந்து நீராவியா மாறுறதுதான் ஆவியாதல். அது எங்க இருக்குது, ஆப்ஷன் 2. ஸோ சிஎன்டிக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஆவி சுருங்குதல் வீழ்படிவாதல். ஆவி சுருங்குதல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சுருங்கணும். ஆவி வந்து பெருசா இருக்கும், அது நீராவி பெருசா இருக்கும், அதை சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், நீரா மாறும், அதுதான். அப்போ நீராவியானது நீராக மாறுதல், வாட்டர் வேப்பர் டு வாட்டரா மாறுறதுதான் ஆவி சுருங்குதல். வீழ்படிவாதல்னா என்ன, நீர்த்துளிகள் மேகமாக மாறுறதுதான் வீழ்படிவாதல். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தோம்னா பி, ஏக்கு 3. ஆவி சுருங்குதல்னா என்ன, நீராவி நீராக மாறுதல், வாட்டர் வேப்பர் டு வாட்டர். வீழ்படிவாதல்னா என்ன, ஆப்ஷன் 1, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டு கிளவுட்ஸ், நீர்த்துளிகள் மேகமாக மாறுதல். ஃப்ளோயிங் பேக் டு ஓஷன்னா என்ன, ரெயின் வாட்டர் டு சி, நீரோடை கடலாகுதல். எவாபரேஷன்னா தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்விதான், ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அப் டு 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டோம். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்குது, 30th கொஸ்டின் மாதிரி. சில கொஸ்டின்ஸ் ரொம்ப டீப்பா கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சயின்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க, 10th சோசியல்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப டீப்பா கஷ்டமா இருக்கு, ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு சிலது மாடரேட்டா இருந்தது. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 லெவல்லையுமே கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஈஸி, மாடரேட் லெவல் அண்ட் ஹையஸ்ட் லெவல் எல்லாமே கலந்துதான் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிக்கலனாலும் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நாங்க இருக்கோம். அட்மிஷன்ஸ் ஆகஸ்ட் 8ல இருந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கிளாஸ்க்காக நடைபெற போகுது. எங்களோட பயணிச்சு நீங்களும் உங்களோட வெற்றிய எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நாங்களும் ஆவலா இருக்கோம். எங்களோட நீங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 7070701005 அண்ட் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை புக் பண்ணிக்கோங்க. ஹோப் நம்ம சேர்ந்து பயணிச்சு வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஹோப்போட நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.